வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தவறான காணொளிகள் வெளிநாட்டுக்கு விற்பனை. இந்தியா இலங்கை பாலம் ஆய்வுப் பணி விரைவில் நிறைவு. மேக்கா வெப்ப அலையால் ஹஜ் பயணிகள் 19 பேர் உயிரிழப்பு. குழந்தைகள் பார்க்கில் துப்பாக்கிச்சூடு, 10 பேர் காயம். பிரான்சில் அதிகரித்த பணவீக்கம், பாரிய பின்னடைவை சந்திக்கும் ஜனாதிபதி மேக்ரோன். காசா மக்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு பகல் நேரத்தில் சண்டை நிறுத்தம், இஸ்ரேல் அறிவிப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டுத்தீ, 1200 பேர் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். தவறான காணொளிகளை இணையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்து சீன நிறுவனத்துக்கு விற்பனை செய்த இளம் தம்பதியினர் பிளியந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பிளியந்தலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிளியந்தலை பிரகத்ரா பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த இளம் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்டியில் முன்னர் வசித்த தம்பதியினர் கடந்த மார்ச் மாதம் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மற்றொரு தம்பதியினர் இருந்தும் அவர்கள் மோசடியில் நேரடியாக ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட 23, 26 மற்றும் 27 வயதுடைய இத்தம்பதியினர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு கைது செய்யப்பட்ட தம்பதிகள் மயக்க மருந்து மாத்திரைகள் வைத்திருந்தமை மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை இந்தியா இடையே பாலம் அமைக்கும் திட்டத்துக்கு சாத்தியக்கூறு ஆய்வு பணி விரைவில் நிறைவடையும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி மற்றும் இலங்கையின் தலைமன்னார் இடையே கடலில் 23 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு தரை வழியாக பயணிப்பதற்கான ஆய்வு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் வெப்ப அலையால் ஜோர்தானை சேர்ந்த 14 பயணிகள் உட்பட ஈரானை சேர்ந்த 5 பேர் என 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மெக்காவில் 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. புனித பயணம் மேற்கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஒரு குழந்தைகள் பொழுதுபோக்கு வாட்டர் பார்க்கில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் காயமுற்றனர். மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ரைட்டர்ஸ் என்ற பகுதியில் உள்ள புரூக்லோன் பிளாசாவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. 30 முறை துப்பாக்கி சப்தம் கேட்டதாக அக்கம்பக்கம் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். பிரான்சில் பணவீக்கம் மே மாதத்தில் 2.3% அதிகரித்துள்ளதால் உணவு மற்றும் எரிசக்தி செலவினங்கள் உயர்ந்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் பெருகிவரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார். பிரான்சின் சமீபத்திய புள்ளிவிவரங்கள் ஏப்ரல் மாதத்தின் 2.2% இருந்து ஒரு உயர்வை வெளிப்படுத்தின. இது அண்மைய சரிவுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க திருப்பத்தை குறிக்கிறது. பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் எதிர்பாராத திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து அதிகரித்து வரும் ஆற்றல் மற்றும் உணவு செலவுகளுடன் பிரான்ஸ் போராடுகிறது. உணவுப் பொருட்களின் விலைகள் மே மாதத்தில் 1.3% அதிகரித்துள்ளன. ஏப்ரலில் 1.2% இருந்தது. 13 மாதம் மிதமான போக்கை முறியடித்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரானின் தேர்தல் அறிவிப்பு அவருக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்கு வசதியாக ரபாவில் உள்ள 12 கிலோமீட்டர் சாலையில் மட்டும் பகல் நேர சண்டை நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. காசாவின் ரபா பகுதியில் கமாஸ் நிலைகளில் தீவிரமாக வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்து வருகிறது.
போர் 9வது மாதத்தை எட்டியுள்ளதால் காசாவில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் எகிப்து எல்லையோ பகுதியான ரபாவில் 12 கிலோமீட்டர் தூர சாலையில் காலை 8 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் என இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் பகல் நேர போர் நிறுத்தம் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கான் யூனிஸ், முவாலி மற்றும் மத்திய காசா பகுதிகளுக்கு உணவுப் பொருட்கள் வேகமாக சென்றடையும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். லாஸ் ஏஞ்சலிஸ் கவுன்சில் இருந்து வடமேற்காக 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெர்மன் இன்டர்ஸ்டேட் 5 என்ற நெடுஞ்சாலை அருகே உள்ள 36,000 பரப்பளவில் நேற்று முன்தினம் காட்டுத் தீ ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியை சுற்றியுள்ள 12,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீயணைப்புத் துறையினர் விமானம், ஹெலிகாப்டர் மூலம் பற்றி எரியும் தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.